விளக்கு இங்க இல்ல போல இருக்கே. நம்ம வீட்ல குத்து விளக்கு இருக்கே, அதே எடுத்துட்டு போலாமே. ஆமால, கரெக்ட். கதவு திறந்துதானே வச்சிருந்தேன், இப்ப சாத்தி இருக்குது. ஐயோ, கதவு திறக்க மாட்டேங்குதே. எப்படி என் போன் கூட இப்ப என்கிட்ட இல்லையே. அச்சோ, ஃபங்க்ஷன் வேற டைம் ஆயிடுச்சு, கதவை திறக்க முடியலையே. என்ன பண்ணுவேன்? யாராவது இருக்கீங்களா? மாதிரி ஃபங்க்ஷன் நம்ம அபார்ட்மெண்ட்ல நடக்குது. ஆமா, ஒரு மாலை வாங்கிட்டு வந்தானே, என்னோட சொந்த காசுலயே வாங்கிட்டு வந்த. கார் வந்துருச்சு சார். வந்துட்டாங்க சார், வந்துட்டாங்க. ஹாய். Thank you. You're welcome. வாங்க. பவிமா, சாரோட ஒரே ஒரு செல்ஃபி. நல்லா ஹேண்ட்ஸமா இருக்காரு. ஆமா, ஹீரோ ஆச்சு. யாராவது இருக்கீங்களா? கதவை திறங்க, என்னால கதவை திறக்க முடியல. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? கதவை கொஞ்சம் திறங்களே. நான் லக்ஷ்மி, கதவை திறங்க. திறக்க முடியல. கதவை திறங்களே. யாராவது இருக்கீங்களா? வாங்க சார், வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. என் பேர் உன்னி கிருஷ்ணன், இந்த அபார்ட்மெண்டோட பழைய செக்ரட்டரி. இது என்னோட ஒய்ஃப் லீனா. யூ ஆர் வெல்கம் சார். ஹாய், வெல்கம். வாங்க. வாங்க, வணக்கம் சார். கை விடுங்க சார். ரொம்ப நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? எவ்வளவு நாளாச்சு உங்களை பார்த்து. ரொம்ப கிரேட் சார் நீங்க. தேங்க் யூ. இவங்க என் அசிஸ்டன்ட் மேடி. ஹலோ, நைஸ் மீட்டிங் யூ. வெல்கம் சார். சார் உள்ள போலாமா? யா, வாங்க. வாங்க எல்லாரும் உள்ள வாங்க. வாங்க வாங்க வாங்க. ஹலோ, ஹாய், வெல்கம் டு ஸ்னேஹா அபார்ட்மெண்ட் ஸ்டே. Thank you. ஐ அம் பிரதிபா. நானும் இந்த அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கேன். I am educated and well settled. So happy to see you. Yeah, Please உள்ள thank you. எப்படி? கம். ஹலோ. Yeah. லட்சுமி எங்கடா? தெரியலையே. இந்த நேரத்துல அத்தை எங்க போனாங்க? உன் அத்தை இந்த ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் வர மாட்டான்.
போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. யாராவது கதவை திறக்க முடியுமா? கதவை திறங்க, என்னால திறக்க முடியல. யாராவது இருக்கீங்களா? திறங்க, யாராவது இருக்கீங்களா? ஜன்னல் கூட இல்ல, இந்த ரூம்ல ஜன்னல் கூட எங்கேயுமே காணுமே. ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாமா? வேற யாராவது வரணுமா? எங்க அத்தை வரணும். இந்த அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி அவங்க தான். இந்த ஃபங்க்ஷன் ஐடியாவே அவங்களோட தான். அவங்க வரணும். ஓ அப்படியா? எங்க அவங்க? இங்க தான் இருந்தாங்க. இப்போ எங்க போனாங்கன்னு வேற தெரியல. சோ இவ்ளோ நேரம் இங்க இருந்தவங்க திடீர்னு காணாம போயிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அதானே என்ன அர்த்தம்? லக்ஷ்மிக்கு ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும் போல, இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அதெல்லாம் லக்ஷ்மி அக்காக்கு எந்த காம்ப்ளெக்ஸும் கிடையாது. அவங்க தைரியமானவங்க. அப்படின்னா இப்ப எங்க போனாங்க? கெஸ்ட் வந்து இவ்ளோ நேரம் ஆகுது. இவ்ளோ நேரம் இங்க இருந்தவங்க திடீர்னு காணோம், எங்க போயிட்டாங்க? ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிற நேரத்துல எங்க போனாங்கன்னு தெரியல. பவி, நீ ஃபோன் பண்ணி பாத்தியா? ஃபோன் பண்ணேன்க்கா, ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. சி, போன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னா அப்போ யாரும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு தான் அர்த்தம். சோ மேலஸ்லெஸ்யா, she is an uneducated homemaker யா. அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. நாம ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். பிரதீபா, வார்த்தை பார்த்து பேசு. இன்னொரு வார்த்தை எங்க அத்தைய பத்தி தப்பா பேசுன நடக்கிறதே வேற. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பவித்ரா, பார்த்து மெதுவா பேசுங்க. கெஸ்ட் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்ண போறாரு. லுக் பவித்ரா, லக்ஷ்மி இந்த ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாதுன்னு நான் நினைக்கல. பட் அவங்களா தான் இங்க வரல. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? You see, நான் எவ்வளவு நேரம் வேணாலும் வெயிட் பண்ணுவேன். I don't have a problem. பட் கெஸ்ட் அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க? அத பத்தி நீங்க யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? ஆமா பவி, கெஸ்ட் வர வெயிட் பண்ணிட்டே இருக்காங்கல்ல. ஏன்டி என்ன அவசரம் லக்ஷ்மிக்கு? ஏன் இப்படி பொறுப்பில்லாம போனா? போன் வேற ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. నాకేం అర్థం కావడం లేదు. ஆமா பவித்ரா, லக்ஷ்மி அப்ப எங்க தான் போனாங்க? எனக்கு தெரியல ஆண்டி. சோ என்னப்பா இது? ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறது முக்கியமா இல்ல லக்ஷ்மி எங்க தேடுறது முக்கியமா? நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. கெஸ்ட் வர வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பவி, ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாம். நேரம் ஆயிட்டே போகுது. ஓகே ஃபைன். சோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி ஃபங்க்ஷன். பட் என்னன்னா கெஸ்ட வச்சு மங்களகரமா குத்து விளக்கை ஏத்தி ஸ்டார்ட் பண்றது தான் பெட்டர் நான் நினைக்கிறேன். சோ ஒன் செகண்ட், இது புடிங்க. அந்த புக் எடுத்து ஒரு நிமிஷம். குத்து விளக்கு ஸ்டேஜ்லயே வச்சுக்கிட்டு லக்ஷ்மிய ஸ்டோர் రూమ్ కి போக சொல்லி அங்க வச்சு பூட்டி మంచి ప్లాన్ వేసావే. நீ கில்லாடிதா. ஓகே சார். Thank you. ஹரி சார், ப்ளீஸ் கம். ஓயா, எங்க கூடவே இருக்க செலிபிரிட்டி ஹரி சார் வாங்க. இந்தாங்க. Thank you. தேங்க் யூ. உட்காருங்க சார். ஓகே.
சார் லக்ஷ்மி மேடம்க்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமா சார்? என்னன்னு தெரியலையே மாடி. எஸ். செக். Good evening, ladies and gentlemen. I hereby welcome our chief guest, Z Tamil famous. தமிழ்ல பேசிடுறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த அபார்ட்மெண்டின் 20வது ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நமது ஸ்பெஷல் கெஸ்ட் ஜி தொலைக்காட்சி புகழ் ரெட்டி ரோஜா புகழ் அக்ஷய் கமல் அவர்களையும் இந்த அபார்ட்மெண்டில் வசிக்கும் சக குடும்பத்தாரையும் இன்று நடக்கவிருக்கும் அபார்ட்மெண்ட் டேவிற்கு வருக வருக என வரவேற்கிறேன். எப்படிதான் திறக்கிறது? இப்படி பூட்டிக்கிச்சு. கதவு திறங்க. இப்பொழுது நமது ஸ்பெஷல் கெஸ்ட் அக்ஷய் கமல் அவர்கள் நம் முன் உரையாற்றுவார். ப்ளீஸ் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நானும் ஒரு அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கேன். ஆனா அங்க பக்கத்து வீட்டுல யார் இருக்காங்கன்னு கூட தெரியாது. குடும்பமா தனித்தனியா தான் இருக்கும். ஆனா இங்க அபார்ட்மெண்ட்டே ஒரு குடும்பமா இருக்கீங்க. முருகா, என்ன காப்பாத்து. அபார்ட்மெண்ட் டேன்னு ஒரு ஃபங்க்ஷன் கேட்கும் போதே புதுசா இருக்கு. யூனிட்டி இஸ் ஸ்ட்ரெங்த்னு சொல்லுவாங்க. நம்மளோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு அதை கத்து கொடுக்க இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் தான் ஹெல்ப் பண்ணும். இந்த விழாவுக்கான ஐடியாவை கொடுத்தவங்கள நம்ம கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். இந்த அபார்ட்மெண்ட்டை கட்டி 20 வருஷம் ஆன நினைவு கூறும் வகையில ஒரு நேம் போர்டு வச்சிருக்கீங்க. அத நான் திறக்கிறத விட உங்கள ஒருத்தர் திறக்கிறது தான் சிறப்பா இருக்கும். நானும் வந்ததுல இருந்தே பாக்குறேன், இங்க யாருமே ஹாப்பியா இருக்கிற மாதிரியே தெரியலையே. யாரையும் மிஸ் பண்றீங்கன்னு தெரியுது. ஆமா சார், எங்க அத்தை இந்த அபார்ட்மெண்டோட செக்ரட்டரி. நான் முன்னாடியே சொன்னேன்ல, இந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணதே எங்க அத்தை தான். எங்க போயிட்டாங்க? அவங்கள விடுங்க சார். இந்த அபார்ட்மெண்ட் முன்னேற்றத்துக்கு பிரதிபாவும் ஒரு முக்கியமான காரணம் சார். நிறைய டப்பு கொடுத்துட்டு ஹெல்ப் பண்ணிருக்காங்க சார். அதனால நேரம் முடியறதுக்குள்ள நேம் போர்ட பிரதிபா வச்சு திறக்கலாம் சார். பிரதிபா நீ போ. முருகா, என்னை காப்பாத்திட்ட. வாங்க, நீங்க போங்க சார். போங்க. Oh my God. ஓபன் பண்ணு. Thank you.
தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ, தொடங்க. யா, தேங்க்யூ. லக்ஷ்மி மேடம் வந்துட்டாங்க. ஆஹா, லட்சுமி அம்மா வந்துட்டாங்க. இனிமேதான் இந்த ஃபங்க்ஷனுக்கே ஒரு அர்த்தம். என்ன அத்தை? லட்சுமி அம்மா எங்கம்மா போனீங்க? அது எங்க அத்தை போனீங்க இவ்ளோ நேரம்? அது அத்தை எங்க? அது அப்புறம் சொல்றேனே. எங்கம்மா போயிருந்த இவ்வளவு நேரமா? ஃபங்க்ஷனே நீதாம்மா, நீ இல்லனா எப்படிமா? வணக்கம் மேடம். வணக்கம். இது வரைக்கும் ஃபங்க்ஷன் மூடு யார் முகத்திலுமே இல்ல. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சிரிக்கவே செய்றாங்க. இந்த நேம் போர்டை நீங்க தான் ஓபன் பண்ணணும். ப்ளீஸ் வாங்க. நானா? இல்லங்க, நீங்க தான் திறந்து வைக்கணும். நீங்க தான் சீஃப் கெஸ்ட். நான் கெஸ்டா வேணா இருக்கலாங்க, ஆனா எல்லார் மனசுலயும் நீங்க தான் பெஸ்டா இருக்கீங்க. வாங்க மேடம், வாங்க. ப்ளீஸ் கம். போங்க அத்தை. வாங்க. ஓபன் பண்ணுங்க மேடம். அத்தை, நம்ம ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். இருங்க. பிரதீபா, எங்களுக்கு ஒரு போட்டோ எடுத்து கொடுங்களேன். வாங்க அத்தை. பவி, நம்ம எல்லாரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கலாமா? வாங்கக்கா. அதே அப்பப்போ எல்லாரும் ஒருமிச்சு செல்ஃபி எடுக்கலாம். பெஸ்ட் மெமரியா இருக்கும். ஆமா, வாங்க வாங்க. செம்ம. எல்லாம் சேர்ந்து எடுக்கலாம். வாங்க சார், வாங்க சார். சார் வாங்க. ஹரி சார் போட்டோ எடுத்துக்கலாம் வாங்க சார். வாங்க சார். இன்னைக்கு ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டோம்னா அந்த பிற்காலத்துல பாக்கும்போது இனிமையான நினைவுகளை கொடுக்கும் இல்லையா? வாங்க சார், வாங்க ஹரி சார், போலாம். யோசிக்காதீங்க சார், வாங்க போலாம். எந்திரிங்க, வாங்க. போட்டோ எடுத்துக்கவள யோசிக்கிறீங்க? போங்க. அட உன்னே சார், வாங்கன்றேன். வாங்க சரி வாங்க. வாங்க நீங்க நில்லுங்க. எப்படி நில்லுமா? நீங்க முன்னாடி வாங்க. போன் இரு பவி 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 இரு. பிரதிபா வாங்க, நாம ஒரு போட்டோ எடுத்துக்குவோம். அபார்ட்மெண்டே ஒன்னா இருக்கும்போது நீங்க இல்லனா எப்படி? வாங்க, நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். என்ன பண்ணாலும் எண்ட்ல வந்து ஸ்கோர் பண்றாளே இந்த லக்ஷ்மி. வாங்க பிரதிபா. பிரதிபா, எல்லாரும் ஹாப்பி மூட்ல இருக்காங்க. லக்ஷ்மிய ஸ்டோர் ரூம்குள்ள வச்சு வெளியே தாப்பால போட்டது யாரன்னு யோசிக்காம எல்லாம் மறந்துட்டாங்க. இது பார், நீயே மறண்ட புடிச்சு காட்டி கொடுத்துறாத. பிரதீபா, லக்ஷ்மி அக்கா தான் கூப்பிடுறாங்கல்ல, வாங்க. வா வா போலாம், வா வா. இங்க நெல்லுங்க நெல்லுங்க. நீங்க முன்னாடி வாங்க. வாங்க. எல்லாரும் தெரியுறீங்க, நல்லா சிரிங்க. பிரதிபா. மேடம், நான் வேளச்சேரி டைம்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் நடத்துறேன்.
நம்ம ஏரியால நடக்கிற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை எங்க சேனல்ல அப்லோட் பண்ணுவோம். எங்களுக்குன்னு ஏகப்பட்ட ஃபாலோயர்ஸ் இருக்காங்க மேடம். உங்க அபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷனையும் கவர் பண்ணி அப்லோட் பண்ண போறோம். அதுக்கு குரூப்பா உங்க எல்லாரையும் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் மேடம். சரி. லக்ஷ்மி இன்டர்நேஷனல் ஃபிகர் ஆயிடுவா போல இருக்கே. சரிதான். பவி இங்க வா. ரெடி? ஸ்மைல் ப்ளீஸ். தேங்க்யூ மேடம். சரி, ஓகே. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பாப்பா. தேங்க்யூ. தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ. நன்றி தம்பி. தேங்க்யூ. இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பொண்ணுங்க எல்லாரும் படிச்சுட்டு வேலைக்கு போய் ஆபீஸ்ல சக்சஸ் பண்ணணும் தான் விரும்புறாங்க. அது முக்கியம்தான். ஆனா ஒரு ஹோம் மேக்கரா இருந்தும் கூட இந்த சமூகத்துக்கு பயனுள்ளபடி வாழலாம்னு நீங்க உணர்த்திருக்கீங்க.